இந்த அணிக்கு வயது 26 மாதங்கள் தான். ஆனால் கிட்டத்தட்ட 260க்கு மேற்பட்ட போட்டிகளை நாங்கள் நடத்தியுள்ளோம். அதிலும் குறிப்பாக சொன்னால் இந்த அணி தோன்றிய நாள் நமது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாள் தான். அந்த பிறந்த நாளிலே துவக்கப்பட்ட அணி சிறப்பாக, ஏன்னா இளைஞர் அணிக்கு நாங்கள் இயல்பாக ஈடுகட்ட முடியாது, மாணவர் அணிக்கும் நாங்கள் ஈடுகட்ட முடியாது. ஆனால் கண்டிப்பாக 3வது இடத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக போட்டியிடுவோம். இந்த போட்டிங்க நான் சொல்ல கிரிக்கெட் போட்டிங்க. ஐயோ உங்களுக்கு பார்க்கல, வாங்க வெல்சைட் பார்க்குறேன். வழக்கறிஞர் ஒருத்தர் கூட வரல, அணியே இல்லை, இல்லை அணி ஆடல. இன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு மாவட்டமும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த 26 மாதங்களிலே மாவட்ட அமைப்பாளர்கள், குறிப்பாக அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் உதவியுடன் சிறப்பான முறையிலே நாங்கள் இந்த போட்டிகளை நடத்தி வந்துள்ளோம். அதுவும் பார்த்தீர்கள் என்றால் ஆர்வம், பொதுமக்களிடையே ஆர்வம். நம் கழகத் தலைவர் தளபதி அவர்களை சந்தித்து கேட்டேன், இந்த விளையாட்டு அணியை சொல்கிறீர்களே, நான் என்ன செய்ய போகிறோம் என்றார். அப்போது ஒன்று சொன்னார் தலைவர் அவர்கள். தலைவர் என்ன சொன்னார்னா, இதுவரை கழகத்திடம் வராதவர்கள் விளையாட்டில் செயல்பட்டு வருகிறார்கள், அவர்களை ஈர்ப்பது தான் இந்த விளையாட்டு மேம்பாட்டு அணியின் முக்கிய பொறுப்பு. அதை உணர்ந்து பார்த்தீர்களென்றால் நாங்கள் ஒவ்வொரு விளையாட்டு போட்டிகள் நடத்தும் போது இந்த விளையாட்டு போட்டியிலே பங்கு பெறுகின்ற மாணவ மாணவிகள் பார்த்தீங்களா, அவர்கள் பெற்றோர்கள் அவர்களெல்லாம் கட்டாயமாக திமுக பக்கம் நிழலுக்கு கூட ஒதுங்க மாட்டார்கள். அவ்வாறு இருந்தவர்கள்லாம் இன்று இந்த விளையாட்டு அணியின் மூலமாக கவர்ந்து அவர்களிடையே நாம் சொல்லும்போது பரவாயில்லை, திமுக எதை செய்தாலும் சிறப்பாக செய்வார்கள். ஏனென்றால் நம் முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டை சீரிய பாதையிலே கொண்டு சென்றிருக்கார்கள். அதே போல் பார்த்தீங்கன்றால் கடந்த மாதம் நடந்த ஆலோசனை கூட்டத்தின் போது இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் போட்டியை நடத்தலாம் என்று நாங்கள் முடிவெடுத்தவுடன் நேராக துணை முதல்வர் சந்தித்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஐடியா பண்ணுறோம், இது எப்படி நீங்கள் தான் வந்து தொடங்கி வைக்க வேண்டும் என்று கேட்டேன். அப்போது கண்டிப்பாக ஒரு நல்ல இது நீங்கள் செய்யுங்கள், வெற்றி பெறும், நானே வந்து தொடங்கி வைக்கிறேன், முடிந்தால் பரிசளிப்பு விழாவிலும் நான் கலந்து கொள்கிறேன் என்று எங்களுக்கு ஊக்கப்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சென்னையில் நடக்கின்ற ஒவ்வொரு போட்டிகளிலும் பார்த்தீங்கன்றால் நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து கலந்து கொண்டு அங்கே பங்கு பெறுகின்ற விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பார்த்தீங்கன்றால் இன்று இப்போட்டியிலே 16 கழக சார்பு அணிகளும் 4 பெண்களும் பங்கேற்கிறார்கள். இது மொத்த பரிசு பார்த்தீங்கன்றால் ஆண்கள் அணிகளுக்கு முதல் பரிசாக 1 லட்சமும் பரிசு, 2வது பரிசாக 75,000 பரிசு, மேலும் ஒரு மோட்டார் சைக்கிள். அதே போல் இங்கே ஆண் பெண் இருவரும் நிகர். பெண்கள் அணிக்கும் 4 அணி இருந்தாலும் அவங்க ஜெயித்தாலும் மொதல் பரிசு 1 லட்சம் ரூபா, 2வது பரிசு 75 ரூபா, அவங்களுக்கும் ஸ்கூட்டி உண்டு, அவங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி பண்ணுறோம். அதே போல் டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்கூட்டரும் 2வது பரிசாக நாங்கள் வழங்க இருக்கிறோம். இல்லை, எங்கள் மாவட்ட செயலர் சிற்றரசு நினைத்தால் அனைவருக்கும் நாங்கள் வழங்கிவிடுவோம். நாங்கள் துவங்கிய போது கூட சற்று எண்ணினோம், இதை சிறப்பாக செய்ய முடியுமா, எவ்வாறு செய்ய முடியும். ஆனால் எங்கள் இணை செயலாளர்கள் எல்லாம், குறிப்பாக எங்கள் மாவட்ட செயலாளர் திரு சிற்றரசு ஒரு துணையுடன், அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்ட செயலாளரும் வந்து ஒவ்வொரு அணியும் போட்டி போட்டுக்கொண்டு, எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம்னா தலைமை கழக அணி நம்ம பூச்சிமுருகன் அண்ணன் வந்து தான் எங்களுக்கு பெரிய இது. ஏனென்றால் அவர் முதல்ல வரேன்னாரு, வரமாட்டேன்னாரு, அப்படியே ஜகாவாகணும், அப்படி என்னென்ன நீங்கள் வரேன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா காரணம் என்றால் அந்த ஆர்வம். அதாவது பார்த்தீங்களா, இது வந்து கண்டிப்பாக சொல்லி இது போட்டி அல்ல. இன்றெல்லாம் நாமெல்லாம் ஒரு குடும்ப நிகழ்ச்சியோ ஒரு கல்யாணத்திலையோ இல்லை திருமணத்தில் சேருவோம் போது எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோமோ. என்னால் பார்த்தீங்கன்னா நம்ம பல வேலை இருக்குது, தேர்தல் வேலை வந்துவிட்டது தொடர்ந்து கழகத்தின் சார்பாக இந்த கூட்டத்தை போடணும், அந்த கூட்டத்தை போட தொடர்ந்து ஏதாவது ஒன்று மாதத்தில் ஒரு 4 நிகழ்ச்சியாவது நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வருகின்ற 15, 16 பார்த்தீங்கன்றால்
சற்று இழப்பார இல்லை, ஆனால் நம்மை ஒவ்வொருவர் புரிந்து கொள்கின்ற இந்த 2 நாட்களாக பயன்படுத்தி வெற்றி நம்ம இலக்கில்லை, நம்முடைய நட்புணர்வு தான் இதில் முக்கியம். குறிப்பாக நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் மருத்துவர் எழிலன் அவருக்கும் இந்த அறிவுரையை நான் கூறியே ஆக வேண்டும். ஏனென்றால் இது நமக்குள்ள போட்டி, நம்ம ஆடலாம், நம்ம அணியில் இருக்க யார் ஜெயிச்சா நம்ம அணி தானே. இதை எந்த அணி இருந்தாலும் எல்லாம் உதயநிதி அணி தான். ஆகையால் இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்றால் சுமார் 400 பேர் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த 400 பேரில் 300 பேர் போட்டியாளர்கள். இவ்வளோ சிறப்பாக செய்வதற்கு எங்கள் ஆக்கப்பூர்வத்துக்கு உறுதுணையாக இருந்த நமது துணை முதலமைச்சருக்கு மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி களம் உங்களுது. நம்ம தலைவர் சொன்ன வரை களம் நமது, நீங்கள் தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்றால் நான் எதிர்பார்க்காது நமது என் அறிவியலவர் திரு மகேஷ் அவர் தான் ஒரு வீடியோ போட்டார், அது பெரிய வைரலாக போயிடுச்சு. அதே மாதிரி மாதம் நல்லா அதே மாதிரி ஒரு மகளிர் ஒரு உறுப்பினர், இது யங்கஸ்ட் உறுப்பினர், அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க. அதே போல் பார்த்தீர்கள் என்றால் எங்கள் விளையாட்டு அணி கேப்டன் ஒரு மகளிர், இதில் எல்லாருமே இருக்கிறோம். குறிப்பாக நம்ம தமிழ் அக்கா சொன்னாங்க, எனக்கு போட்டி வேணாம், நான் சப்ஸ்டியூட்டாவது இருக்கேன்னு சொல்லி என் யூனிஃபார்மை சண்டை போட்டு எங்ககிட்டேருந்து வாங்கிட்டாங்க. பாருங்க அக்கா, சுமதி அக்கா, நீங்களும் யூனிஃபார்மாவது போட்டு வந்திருக்கலாம். இவ்வாறு ஒரு சிறப்பான முயற்சியை செய்கிறோம். இந்த முயற்சி வெற்றி பெறுவது உங்கள் கையில் இருக்குது. இந்த ஆட்டத்தை நட்பு உணர்வுடன் செயல்படுங்கள். செயல்பட்டால் கண்டிப்பாக இதை ஒரு ஆண்டு நிகழ்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செய்யலாம். அதில் நடுவில் வேறு மகளிர் அணியெல்லாம் கேட்டாங்க, இனிமேல் மகளிருக்கான ஸ்பெஷல் பாக்ஸிங் ஒன்று வையுங்கன்னு. கண்டிப்பாக வித்தியாசமான நிகழ்வுகளை நீங்கள் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான ஐடியா கொடுங்க. கண்டிப்பாக நான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தலைவர்களும் கேட்டு கண்டிப்பாக ஆக்கப்பூர்வ பணி செய்வோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு நடப்பது ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக. எதற்காக இதை நடத்துகிறோம் என்றால், நமது தமிழக முதல்வர் தானே தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு அதை மனதில் வைத்து கொண்டு இருக்கோம். அது வேறு மாசம் ஃபோன் பண்ணாங்க இன்றைக்கி, என்னங்க இந்தியாவில் உலக அளவில் இன்றைக்கி ஃபேமஸ் ஆகிட்டீங்க என்னாரு. அண்ணன் என்னென்ன உலக அளவில் நான் என்னென்ன ஃபேமஸ் ஆனேன்னு. இல்லை தலைவர் பிறந்தநாள ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொண்டாடுவாங்க, நீங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க. இது ஒரு பெரிய உலக சாதனை. இங்கிலாண்டில் கூட பண்ண மாட்டாங்க, ஆஸ்திரேலியாவில் கூட பண்ண மாட்டாங்க. உங்கள் போன்ற ஜாம்பவான்களுள்ள போட்டியிட அளவுக்கு நாங்கள் பெரிய ஆட்கள் இல்லை. எங்கள் வயது 26 மாதம்தான். எங்களால் முறந்து செய்வது, ஆனால் உங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை தருகிறது. இந்த நல்ல உணர்வோடு விடைபெறுகிறேன். வெற்றி உங்களது. நன்றி.